இப்போ தாவேக்காவோட கைகள், குறிப்பா ஆதவ அர்ஜுனாவோட கைகள் நிறைய திமுகவை நோக்கியெல்லாம் நீளுது இந்த விவகாரத்துல. யாரை நோக்கி நீளட்டும், ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கணும் இல்லையா? திமுக விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நாட்டில் சட்டம் கிடையாது. தாராளமாக பண்ணுங்க. அது உங்களுடைய கொள்கை, உங்களுடைய முடிவு. இன்னொன்று அதிமுக பக்கம் போயிடுவாரா, பிஜேபி பக்கம் போயிடுவா, போகட்டுமே. இப்போ என்ன குறைஞ்சி போயிடுச்சு? நீங்கள் அரசியல் நிலைப்பாட்டை என்ன வேணாலும் எடுங்க. பட் இத்தனை பேர் உயிர் போயிருக்கே, அதை மையப்படுத்தி அதன் மேலே ஏறி நின்றுட்டு ஒருவர் அரசியல் பண்ணக்கூடாது. துரதிர்ஷ்டவசமாக யாரை மையப்படுத்தி இந்த சம்பவம் நடந்ததோ அந்த தாவேக்காவே அரசியல் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. தாராளமாக அவங்க அரசியல் பண்ணலாம். இதில் பண்ணக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். திமுக தப்பு பண்ணுச்சுன்னா எப்படி தப்பு பண்ணுச்சுன்னு சொல்லணும். எவ்வளவோ வீடியோ வந்துடுச்சுல சமூக வலைதளங்களில். அவங்க சொன்ன ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரு ஆதாரமாக ஏதாவது இருக்கா? சரி, உங்ககிட்டலாம் கொடுத்தா நீங்கள் அழிச்சிருங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் இப்போ சிபிஐ விசாரணை வந்துச்சு, தொண்டி போய் கொடுங்கிறேன் நான். விஜய் கரூருக்கு வந்தால் தானும் கொலை செய்யப்படுவோமோன்னு பயப்படுறாருன்னு போட்டாரு ஒரு போடு. யாரு? நயினார் நாகேந்திரன். எனக்கு நண்பர் தான், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பத்திரிகையாளராக, இந்த தமிழ்நாட்டின் ஒரு பிரஜையாக என்ன ஒரு வேதனை. ஒரு பொறுப்புள்ள கட்சியினுடைய தலைவர், இப்போ எம்எல்ஏவா இருக்கிறார், 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார். அப்போ இவரும் கொல்லப்படுவார். அப்போ ஏற்கனவே 41 பேரும் கொல்லப்பட்டவங்க தானாங்கிற ஒரு பார்வை அவர் முன்வைக்கிறார். சரி, ஏதோ ஆதாரம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார். நாமளும் உடனே நயினாரை தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அந்த சிபிஐ கிட்ட போய் ஒரு ஆதாரத்தை கொடுக்கட்டும். அவர் கொடுக்க மறுத்தால் சம்மன் அனுப்பி அவர் விசாரிக்கணும். சில பேர் கழுத்தை நெரித்து கொன்றார்கள், என் கண் முன்னாடியே 2 பேரை கழுத்தை நெரிச்சு கொண்டாங்கன்னு சில பேட்டியெல்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு அது உயிரோடு இருக்குது சமூக வலைதளங்களில். கத்தியால் கிழித்தார்கள்னு என்னென்னமோ பேசுனாங்கல்ல, அவங்க எல்லாருமே தங்கள் கையில் இருக்க ஆதாரங்களை கொண்டு போய் சிபிஐட்ட கொடுக்கட்டும். அந்த மாதிரி குற்றச்செயல்கள் நடந்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை.